மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ நார்ம். இந்த ஏஜ்னா வந்து அந்த கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றணும். யூ ஹாவ் டு ஹேவ் த பாய் ஃப்ரெண்ட் கல்ச்சர், யூ ஹாவ் டு ஹேவ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்ச்சர், யூ ஹாவ் டு கோ அவுட் ஃபார் ஷாப்பிங், யூ ஹாவ் டு ஹேவ் ஆல் த பியர் ப்ரெஷர்ல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு நார்மலைஸ் ஆகி காட்டுறாங்க. நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும், சினிமாவை எடுத்துக்கொண்டாலும், சீரியல் எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலையும் எப்படி காட்டுறாங்கன்னா, யூ எய்தர் ஃபாலோ மீ ஆர் யூ ஆர் அ ஃபூல் அப்படின்ட்டு டிஷர்ட் போட்டு பெரிய பெரிய ஐகான்ஸ் ஹீரோஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு கெத்தா இருக்கணும், திமுறா பேசணும், அப்பா அம்மாக்கெல்லாம் அடங்கி இருக்கக்கூடாது, டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க தூக்கிட்டு போட்டோம், நான் என்ன செய்யணுமோ அதான் நான் செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஸ்டைலாகவும் அதுதான் வீரம் என்றும் காட்டி கொண்டு இருக்கின்றார். ஆனா நம்ம இருக்கோம் பாருங்க, நம்மன்னு சொல்லும் பொழுது தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று ஒரு தனியான ஒரு பெருமை உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்று சொல்றதுக்கு நம்ம எல்லாம் சொந்தக்காரர். இங்கே நம்முடைய தமிழ் இனத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், புர்கா போட்ட தமிழச்சியாக நான், பொட்டு வைத்த தமிழச்சியாக அவர்கள், புடவை போட்ட தமிழச்சியாக அவங்க, நம்ம எல்லாம் ஆனா எல்லாமே என்ன செய்யறோம்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள். எங்களுடைய தேசிய தலைவர் முனிவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் 15 ஆகஸ்ட் அன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கரங்களால் தகைசால் தமிழன் என்ற பெருமையான அந்த பட்டம் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அவர்கள் அடிக்கடி வைத்து காட்டுவார்கள். அவர் வாழ்க்கையில வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய சேவையை வந்து பேராசிரியராக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினர். அவங்க அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, தமிழினத்துடைய பெருமை என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்வது.